ஓம் சாந்தி. 13/3/2024 சிவபாபானுடைய இனிமையான மகா வாக்கியம். சாக்கார முரளி பாப்தாதா மதுபன். இன்றைய முரளியினுடைய கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, உங்களை போன்ற பத்மாபதம் பாக்கியசாலி, அதாவது கோடான கோடி பாக்கியசாலி யாரும் இல்லை. உங்களை போன்ற கோடான கோடி பாக்கியசாலி யாரும் இல்லை. ஏன் அப்படின்னா, பாபா சொல்கிறாரு, முழு உலகத்தில் உங்களை போன்ற கோடான கோடி பாக்கியசாலி மாணவர்கள் வேறு யாரும் இல்லை. ஏனென்றால் சுயம் ஞான கடலான தந்தை ஆசிரியராகி படிப்பிக்கிறார். ரெண்டாவது கேள்வி, எதற்கு யோக அக்னி என்று கூறப்படுகிறது? சத்துவ பிரதான நிலை வரும்போதுதான் பாவங்கள் அழியும். இதற்கு தான் யோக அக்னி என்று கூறப்படுகிறது. மூன்றாவது கேள்வி, இப்பொழுது என்ன முயற்சி செய்ய வேண்டும்? என்ன முயற்சி செய்யணும்? தந்தைக்கு சமமாக தேகத்திலிருந்து விடுபடுவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். நான்காவது கேள்வி, அனைவரின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுது கிடைக்கும்? பாபா சொல்றாரு, சேவை மற்றும் மனநிலையில் பேலன்ஸ் வையுங்கள். அப்பொழுது அனைவரின் ஆசீர்வாதங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும். அஞ்சாவது, துக்கம் மற்றும் அசாந்திக்கான காரணம் என்ன? துக்கம் மற்றும் அசாந்தி போன்ற இவை அனைத்தும் கர்ம பந்தனத்தின் கணக்கு வழக்குகள் ஆகும். கர்ம பந்தனத்தின் கணக்கு வழக்குகள் ஆகும். fill in the blanks. ஃபர்ஸ்ட், டேஷில் இருந்து விழித்தெழுங்கள். கார் இருள் தூக்கத்திலிருந்து விழித்தெழுங்கள். ரெண்டாவது, டேஷின் வெளிப்படுதல் தான் டேஷ் வெளிப்படுதல் ஆகும். சைலன்ஸ் சக்தியின் வெளிப்படுதல் தான் சைலன்ஸ் பவர், அல்லது சைலன்ஸ் சக்தியின் வெளிப்படுதல் தான் தந்தையின் வெளிப்படுதல் ஆகும். மூன்றாவது, டேஷ் ஆகும்போது தான் பலம் வரும். சத்துவ பிரதானம் ஆகும்போதுதான் பலம் வரும். நான்காவது, முரளி படிக்கவில்லை என்றால் டேஷ் ஆகிவிடும். முரளி படிக்கவில்லை என்றால் பாயிண்ட்ஸ் மிஸ் ஆகிவிடும். அஞ்சாவது, தந்தை வந்துதான் டேஷாக மாற்றுகிறார். தந்தை வந்துதான் புண்ணிய ஆத்மாவாக மாற்றுகிறார். ஆறாவது, டேஷ் மற்றும் டேஷ் புத்தியில் இருக்கிறது. இனிமையான வீடு, ஸ்வீட் ஹோம் ஸ்வீட் ராஜ்யம், அதாவது இனிமையான வீடு மற்றும் இனிமையான ராஜ்யம் புத்தியில் இருக்கிறது. அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.